ரோபோ சங்கர் சார், அண்ணா மைம் கோபி அண்ணா அண்ட் எல்லாருக்குமே என்னோட வணக்கங்கள் சொல்லியாச்சு. ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு படம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இது எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு படம்னு இல்லை, ஹீரோக்கு ஃபஸ்ட்டு படம், மியூசிக் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். ஸோ நாங்கள் எல்லாரோட புது முயற்சி தான் இது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் வெல்கம் ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. வரை இந்த நபரை மறக்க முடியாது. ஈகியுடன் பேசலாம், சேதுவுடன் பேசலாம். இருந்த வானையும் அண்ணாந்து ரசிக்க செய்யும் இவரின் பேருந்து பேச்சு. உற்று கவனித்தால் உள்ளுக்குள் தெரியும் குசும்பு. காமெடியில் அசத்தும் பஞ்சதந்திர பாமரன். கமல் முதல் விமல் வரை நட்பு பாராட்டும் யோகி சேது அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அப்ப எதுவுமே பேச உட்காந்துலாங்க. எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். ராதிகா மாஸ்டர், நான் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு வந்து ராதிகா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் ஃபார் ஆல் தி சாங்ஸ். That's one of the main reasons I'm here. And இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். ஆல்ரெடி இஸ் ட்ரைலிங்குவல், தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் பண்ணுறாங்க. நல்ல சாதுரியமான ஒரு முடிவு. லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ், சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு. ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு நம்ம மிஷ்கினுக்கு இருக்கிற மாதிரி. நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து இருக்கு. மிஷ்கினுக்கு அழகான சிரிப்பு வரும், நான் சிரிக்கவே மாட்டாரு, கோபத்துக்கு இருப்பாரு. அருமையான கண்கள், அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிடுவாங்க. நமக்கு பகல் வேலையில வந்து எழுதுறதுல எம்ஜிஆர் சிவாஜிக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஒரு ராத்திரில 12 மணிக்கு ஊசியில நூல் கோக்கிற அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஹி ஹாஸ் an unfair advantage there. அவர் படம் ட்ரெயின்ல நான் நடிச்சிருக்கேன். அவர் நடிச்சு காட்டுறாரு, ரொம்ப வயிற்றுச்சலா இருந்தது. அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு. அது போல ராதிகா மாஸ்டர், இந்த ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் உண்டு தான். எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகுதான் அவங்க வந்து ஷாட்டுக்கே போறாங்க. பாவம் இந்த டேரக்டர், எந்த டேரக்டருக்கும் அந்த கூடி பண்ண கிடையாது. அந்த கியூல நின்றுட்டு இருப்பாங்க. வேடம் முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்ல உள்ளே அலோவ் பண்ணல, சின்ன பசங்க எல்லாம் அலோடு இல்லை. அண்ணா டேரக்டர்னு சொல்லி ப்ரொடக்ஷன் வெளியில அனுப்பிச்சு உள்ள கொண்டு வந்தாங்க. ராதிகா மாஸ்டர் ஹாஸ் தட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஹாஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் போகணும். ஒரு டைரக்ஷன் தான் லீடர்ஷிப் போகணும். உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். லீடர்ஷிப்னா நம்ம மிஷின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் போத் கிராஃப்ட், தி பீப்புள், எவ்ரிதிங், தி பிசினஸ் ஆஃப் இட், தி இண்டஸ்ட்ரி ஆஃப் இட். அவங்களுக்கு வந்து எல்லாரும் மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு டைரக்ட் அ ஃபிலிம். அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டைரக்டர் ஆயிடுறாங்க. பிரபுதேவா டைரக்டர் ஆயிடுறாரு. புதுசா ஒன்று வந்திருக்கு. இப்போ அவங்களோட சன் தீபக் இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர் படத்துல அறிமுகப்படுத்திருக்காங்க. தீபக் நல்ல 6 feet 4 inches ஹைட்டு. அவர் என்ன கேட்டா ஆக்டர் ஆகணும்னு சொல்றது பதில் மியூசிக் டைரக்டர். ஏன்னா மியூசிக் டைரக்டர் அடுத்தது ஆக்டர் ஆகிடலாம் ஈஸியா. அது ஜிவி பிரகாஷாவோ விஜயாண்டா அடுத்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் எந்த அந்த காலத்துல நமக்கு நவாப் ராஜமாணிக்கம் இல்லை, இல்ல பாய்ஸ் கம்பெனி எல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டர் நேரம் ஆக்டர். அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு 100% நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் த்ரிஷா கிட்ட சொன்னேன். த்ரிஷா சொல்ல வந்தப்ப நான் சினிமாக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சத்தியம் பண்ணிச்சு. நீ எழுதி வச்சுக்கோ, நீ வந்து 2 வருஷத்துல நீ சினிமா நடிக்கணும். 6 மாசத்துல வந்துச்சு. அதுபோல இவர் வந்து தீபக் வந்து சும்மா இதான் நாமக்கே வாசி கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. அவர் பாருங்க சும்மா மியூசிக் டைரக்டர் ஆக்டர் எல்லாம் ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறாரு இந்த இடத்துல. I wish you success in the music of this film as well as your career as an actor. இந்த நடன இன்னைக்கு என்ன 2-3 ஏரியால வெரி டஃப் காம்படிஷன். 2024 is one of the
most difficult, I wouldn't say worst, very, very difficult period to make movies. Competition is so high. சென்ற வருடம் 320 திரைப்படங்கள் சென்சார் ஆயிருக்கு. எத்தனை ரிலீஸ் ஆச்சு, எத்தனை ஓடி இருக்கு. 1895 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லா எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் 8 to 10% தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை. சினி லிட்ரேசின்னு ஒண்ணு இருக்கு. சினிமா வளர வளர நம்ம தொழிலை கத்துக்க அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் ஷுட் இன்க்ரீஸ், ரைட்? இட்ஸ் நெவர் இன்க்ரீஸ். பல காரணங்கள் உண்டு, பல விழுமிகள் உண்டு. அதுல என்னன்னா கோச் மாறிட்டே இருக்கு, ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, அப்புறம் மக்களுடைய விதாச்சாரம் மாறிட்டே இருக்கு, புது புது ட்ரெண்ட் வருது. முன்ன சேட்டலைட் இருந்தது போச்சு, ஓட்டிட்டு இருந்தது போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி புதுசு புதுசா வர்றதுக்கு நீங்க எப்படி நீங்க எந்த புனைவுகளை 13 நிமிஷத்துக்கு ஒரு எபிசோடா, 25 minutes, 2.5 hours? That's why people who make short films find it very difficult to make a feature film. உலகத்திலே வந்து very difficult to make a movie is India and also in Tamil. எங்கேயுமே இன்டர்வல் கிடையாது உலகத்துல எங்கேயுமே. ஹிச்காக் சொல்வாரு, the length of a film is directly proportional to the pressure in your urinary bladder. அவன் உனக்கு வந்து என்னதான் கிளைமேக்ஸ் வந்தாலும் போயிடுவான் டாய்லெட். அது மூட வச்சுக்க படத்தை நம்ம ஊர்ல இன்டர்வல் விடுறான். ஸோ அதனால நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா படத்துல கதை இருக்குன்னு அர்த்தம். நீ செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிற. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதெல்லாம் இந்தியாவில் வேண்டியதான் உண்டு. இந்த தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, கேரளா இந்த பக்கம், கர்நாடகா இந்த பக்கம், ஆந்திரா இந்த பக்கம், நடுவில் தமிழ்நாட்டு சாண்ட்விச் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் அ மூவி. ராதிகா would face that is to please தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப தப்பு இல்லை? கேரளாவோட ரியலிசம் கேட்பான், ஆந்திராவோட கல்வித்தன்மை கேட்பான், கர்நாடகாவோட லோ பட்ஜெட் கேட்பான். எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்றது, அது என்ன படம் பண்றது, வெரி டிஃபிகல்ட் டு மேக். அதுல நம்ம ரொம்ப டிமாண்டிங் வேற. எனக்கெல்லாம் வந்து தெரிந்து தெளிதல் வலுன்னு சொல்றது போல தெரியும் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்போம். நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் வாங்குறது அப்ளிகேஷன் வாங்க போயிருக்கோம். என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது இல்ல, சிபிஐ என்ன தேடுது ஒழிஞ்சிக்கலாம்னு வந்தாரு. நடுவில் தியேட்டர்ல இன்டர்வல் கேட்பான், படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான். இல்ல கடமை வரம் தொல்லை தாங்க சினிமா தேட்டருக்கு வந்தேன், சாமி வேணும் தீபாவளி சாமி வேண்டிக்கு முட்டிட்டே கேட்பான். இல்ல சென்னை தேர்தலாம் வந்திருக்காங்க, அது 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன சார் தூங்கிட்டீங்கன்னு. என்ன அநியாயமா இருக்குன்னு. என்ன நம்பர் 827622 ஆமா, அதுக்கப்புறம் அப்படின்னு நமக்கு நம்மகிட்ட அளவு 228229 என்ன சார் கிண்டல் பண்ணி என்ன பண்ணி நிக்கிறீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வீட்டுல டிவி பார்த்துங்கிறாங்க. கரண்ட் அஃபேர் எப்படி சார் டிவி பார்க்க முடியும்? நீ போன் கூட பேச முடியும், அப்பதான் பண்ணல வைக்க மாட்டான். இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன படம் பண்றது? வெரி டிமாண்டிங். 120 rupees கொடுத்துட்டான், சேர் உட்காந்துட்டான். He is the owner of that entire seat. I have given my protocol is over. என்னுடைய protocol நான் தீர்த்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்துட்டேன், நீ காட்டுறாஜா அப்படின்னு 240 ரூபாய் கல்வி தானே கேட்கிறான். ஓடி போனவங்க ஷகிலா படத்துக்கு 120 ரூபாய், பாகுபலிக்கு 120 ரூபாய். அவங்க என்ன வெயிட் பண்ணுவோம்? How you wait? So therefore they are under very difficult circumstances. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா, சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்ல சிறிய நஷ்டம், சின்ன ஹைட்ல இருந்தாலும் பெருசா அடிப்படாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். பெரிய படங்கள் வந்து யானப்படுத்தாலும் உதவ மாட்டோம், ஏதோ ஒரு வேலைக்கு விட்டுருவாங்க அப்படின்னு. அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸ்ல வந்து suffering for the last 20 years. Fortunately, last year the successful films, more than a dozen films have been middle budget films, which is a very good news. That way, for Radhika 2024, you are broken new bones. You are a very intelligent person. ராதிகாவுடைய நம்ம சாந்தி மாதிரி, நான் சாந்தி 33 வருஷத்துக்கு அப்புறம் நான் பாக்குறேன். அதெல்லாம் born for dance இல்லையா இருப்பாங்க. அது தென்றல் மாதிரி இருக்கும். யார் கத்து கொடுத்தா அவனுக்கு இந்த டான்ஸ்? ஏன் இவ்வளவு அழகா ஆடுற? நம்மளுடைய ட்ரெடிஷன் ஆஃப் டான்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிஷன். அது அதுல ராதிகா டான்ஸ் மாஸ்டர், சாந்தி டான்ஸ் மாஸ்டர்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா உங்களுக்கு இலக்கு வந்து ஹீரால ஆரம்பிச்சு பிரபுதேவா வரைக்கும் காட் ஆஃப் டான்ஸ். அந்த குண்டுபுள்ளி 2 ரூபாய் அந்த எஸ்பிபியும் பிரபு டான்ஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ டு ஷோ ஹவ் கிரேட் இன் தமிழ் சினிமா இஸ். அந்த காம்படிஷன்ல உங்க டான்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. அதே போல இன்னைக்கு இருக்கிற டாப் காம்படிஷன் படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயத்னம், இம்பாசிபிள். யூ டன் தி மோஸ்ட் இம்பாசிபிள். அந்த விமன் டைரக்டர்ஸ் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதான் சொல்லிட்டு இருந்தேன், பின்னாடி ஸ்பைட்டா ஒரு ஆள் நின்றுட்டே இருந்தார். கேட்கலாம், அது ரொம்ப டெம்டிங்கா இருந்தது ராஜிகா. அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு, ஏன்னா உள்ள பாய்ட்டா நிக்கிறார் பின்னாடி வயிற்றுலயே. ஆமான்றாங்க பாருங்க. அதான் சொன்னார்,
தாய்மொழி ஏன்டா பேருந்துன்னு தந்தையை பேச விட்டாதானே. இவங்க பெண்கள் வந்து இப்ப நான் வந்து எனக்கு சாந்தி எப்படி தெரியுமா, ஐ மேட் 12 songs ஃபார் ப்ரோபகண்டா ஃபார் ஜெயலலிதா. அதுல ஆர்டினரி சாந்தி ஒரு ஆளுமை பாருங்களேன், ஜெயலலிதாவோட ஆளுமை பாருங்களேன். when they take the leadership, it's one ton different, it's very different. அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய, ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறதே வந்து இவன் டாவடிக்க கூடியவன்ல, அவங்களே அவங்கள யோசிக்கிறாங்க இவனை டாவடிக்கலாமான்னு. எல்லா பொறுப்பும் இவளுடைய ஆகுது. இட் இஸ் எக்கனாமிக், இட் இஸ் பர்டன், எவ்ரி திங். அவ முன்னோக்கி பார்க்கிறா. women don't grow beyond 40, men start growing after 40. அது ஒரு தலையெழுத்து, என்ன பண்றது. அதுக்காக 40 வயசு அவனுக்கு மெச்சூரிட்டி நீங்க வெயிட் பண்ணி இருக்க முடியாது. நீங்க அவ்வளவு சீக்கிரம் மெச்சூர் ஆறீங்க, அவ்வளவு சீக்கிரம் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தி இது. எனக்கு வந்து ராதிகா என்னோட படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது சொன்ன, ஐயோ சீனை கூட விளையாச்சு டைரக்ட் பண்ண சொல்லிடலாங்க. அவ்வளவு ஈஸியா இருக்கு, எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. she is a no nonsense person. She is able to wield control on the set without making any noise. இருக்கிற இடமே தெரியாது, சைலண்டா பழட்டா இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே. நடக்குது அது எப்படி என்ன தெரியல எனக்கு, ஆனா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. கேட்டுக்கிறாங்க, காது விழுந்ததா இல்லைன்னு தெரியல, ஆனா நம்ம கேட்டதோட 2 மட்டும் ப்ராடக்ட் வருது. you are an excellent human being. ஒரு சின்ன விஷயத்துக்கு சொன்னா நடனம் அப்படி ஆடி காட்டுறாங்க சாந்தி மாதிரி. யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? ஏன் இவ்வளவு அழகா இருக்கு நீங்க பண்றதுதான்? அவ்வளவு பை நேச்சர் கிரேஸ்ஃபுல். நீங்க பை நேச்சர் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். யூ ஆர் லைக் எ ஃப்ளவர். when you start having control, your film has to be nice. நீங்க படம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற படம் இது. இது வந்து என்னோட தெளிவாக ராஜன் அழகாக சொல்லுவார். பிகாஸ் he knows the nuances of production. வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு யாராவது குரல் கொடுக்காது, என்னடா ப்ரூஃப் அப்படின்னா ராஜன் இருக்காரு. ஒரு ஒப்பற்ற ஒரு சினிமா சொல்லுங்க திரைக்கதையில, அதுக்கு என்னடா ப்ரூஃப்னா கிழக்கு வாசல், அதுக்கு ப்ரூஃப் இருக்காரு உதயகுமார். எனக்கு இன்ஸ்டியூட்ல 1 வருஷம் சீனியர், பட் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சினிமா நாசருக்கு அப்புறம் உதயகுமார் வந்து ஒரு குயின்டெசென்ஷியல் ஃபில்ம் மேக்கர். எல்லாம் தெரிந்த ஒரு ஃபில்ம் மேக்கர். ஆளுமே உள்ள எல்லாம் லீடர்ஷிப் வேணும், கிராஃப்ட் வேணும், அழகு வேணும், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம், ஒரு ப்ரூஃப் வேணும். அது மிஷ்கின். தமிழ் நடிகைகளா அது இப்படி, அதுக்கு ஒரு ப்ரூஃப் தன்ஷிகா. இந்த மாதிரி இந்த படம் ப்ரூஃப் தெரிவிச்சிருக்கிறது நிறைய ப்ரூஃப் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டேலண்ட்ல. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஹோல் திங். தமிழ் சினிமால 20 நிமிஷம் பாட்டு, 28 நிமிஷம் பாட்டு, டான்ஸ் மாஸ்டர் பாத்துப்பாங்க. 20-25 மினிட்ஸ் ஸ்டண்ட், அது ஸ்டண்ட் மாஸ்டர் பாட்டு பாரு. மிச்சம் இருக்கு பாருங்க, இங்கதான் விலைங்க. அந்த காதலுக்கு நம்மளுக்கு கதையை கொண்டு வைப்பாருங்க, கல்லுக்கு எடுக்கல நாகேஷ். ஸோ வந்து வகைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஓகே, சகைக்கு டான்ஸ் கீஸ் எல்லாம் ஓகே. அந்த கதை அதுக்கு சரக்கு மாஸ்டர் எடுத்துன்னு வரணும். அது மாஸ்டர் இல்லாம தவிக்குது சினிமா ஃபுல்லா. பட் நிறைய வச்சு பாலிஸ்ட் நீங்க வந்து எதுக்கு வந்துட்டீங்க? டான்ஸ் மாஸ்டர் தான் டேரக்டர் வந்துட்டீங்க. இது மாதிரி டேரக்டர் நான் ஆர்வியூ பண்ணதான் போயிடும். டோட்டல் கன்ஃபியூஷன் இருக்கு இன்ட்ரெஸ்ட். அது வந்து அது ஒன்று தோணுது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் a baby step. ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஸ்டெப் எல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யோர்ஸ் இஸ் கோயிங் டு பி நைஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. ஐ விஷ் யூ an extraordinary success. பட் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க டைரக்டர் ஆட்டீங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த தொழில் மட்டும் விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரேர். நீங்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபார் ஃபில்ம் மேக்கர். அதை மட்டும் நீங்க விட்டுறாதீங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். இது நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் ஃபினிஷ் வித் திஸ் பிகாஸ் ஏன்னா இப்போ தமிழ் சினிமால படம் எடுக்கிறது ரொம்ப டஃபா இருக்கு. என் படத்து கூட நான் வந்து மலையாளத்தில் டேக்கில் வைக்கலாமான்னு பாக்குறேன். ஒரு ஜோக் இருக்கு, என்னோட அடுத்த படத்துல ஒரு ஜோக் இருக்கு. என்ன படம் எடுத்தான், ஒரு மலையாள ப்ரொடியூசரா பேசுறான் போன்ல. என்ன படம் எடுத்தீங்க? நான் சக்கீரா வச்சு ஒரு படம் எடுத்தேன், ஒரு ஒண்டி போனவள் அப்படின்னு. என்னாச்சுன்னா படம் ஒண்டி போச்சுங்க, அப்புறம் ப்ரொடியூசர் காண போயிட்டாருனா. அடுத்த படம் ஒன்று எடுத்தேன், அதே வேற இன்னொரு படம் எடுத்தேன், ஓடி போனவள். அவன் ஓடி போயிட்டா அந்த படம் ஓடலன்னா. இதுதான் நாங்க கேள்விப்பட்டது இல்லை. மலையாளத்திலும் கேள்விப்படல, தமிழ் இல்ல. மலையாளத்தில் பண்ணி ஸ்ட்ரெயிட் டப்பிங்கா. மலையாளத்தில் பண்ணிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் பண்றது இல்லை, தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றதுக்கா ஸ்ட்ரெயிட் டப்பிங்.
இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரீலிங் சொல்லலாமான்னு. இப்ப இதெல்லாம் கெட்டிக்காரன். இப்ப புரியாத பண்ணலாம், 10 வருஷம் கழிச்சு உனக்கு புரியும். நான் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பாரு. ஏன்னா ரீலிங் தான் ஓடப்போகுது. ஸோ அவங்க வந்து போடுறாங்க, விதைய போடுறான். இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா 10 வருஷம் கழிச்சுன்னு அவெல்லாம் கெட்டிக்காரன்னு தெரியுது, லூஸ் வச்சுக்கிறான் அவெல்லாம். அது போல இந்த ரீரிலீஸ் எல்லாம் ஓடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க, படத்தை இங்க அடுத்த 2 3 எடுத்து வச்சுங்க, 10 வருஷம் இப்போ ரிலீஸ் பண்ணுங்க, நல்லா சூப்பரா ஓடும். அண்ட் இப்ப இன்னைக்கு இந்த ஹோல் வேர்ல்டுல வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து தோத்து போறதுக்கான காரணம் வந்து ஒரு குழு உட்கார்ந்தது. அவங்க எங்க படிச்சு வராங்க? ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் வந்து அட்வைசரா இருந்தேன் ஒரு 25 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து நான் வந்து அக்விசிஷனுக்கு அட்வைசரா இருந்தேன். அதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் வந்து பாம்பே ஆபீஸ்ல கேட்கிறாரு, குழுமா குழுவி போறான இந்த ஆள் யாருன்னு கேட்கிறான். டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் இந்த இவ்வளவு பெரிய ஆக்டரோட கம்பெனியில உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் யாருன்னு கேட்கறியோ உனக்கு இதுக்கே வேலையை விட்டு தூக்கணும். ஏன் அப்படி சொன்ன? அந்த ஆள் அதிகமா ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ண டேரக்டர் அவரு. அந்த கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டா இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்குவ? அப்போ ஒரு படம் பண்றாங்க, அந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்குற ராஜஸ்தான்ல இருந்து லட்டாஜின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ராஜன் சாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். எங்க அப்பா சொன்னாரு, லட்டாஜி அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டாங்க, வரமாட்டாங்க திருப்பினாரு. அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டா வரல, முதல்ல வந்து ஒரு கேஸ் போடுறான். So what you should do is not just what you learn in IIMs and IITs and business economics and issues like that. Cinema is very difficult. நான் PhD பண்ணிருக்கேன். I have worked for it. It's a soul market. Soul எப்படி மெஷர் பண்ணுவேன்? ஆத்மாத்மான விஷயங்களை எமோஷன் எப்படி மெஷர் பண்ணுவேன்? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் முடியும், ஒரு கார் இன்சூரன்ஸ்லாம் முடியும். இது எப்படி மெஷர் பண்ணுவேன்? There are masters, they do make masterpieces. எவ்வளவு பெரிய வெட்டரன்ஸ் தான் டைரக்டர் இருந்தாங்க. ஆனா புதுசா வந்து காலேஜ்ல பாஸ் பண்ணி ஹீட் கொடுத்தாங்க, மாஸ்டர்ஸ் தெரியல. ஏதோ ஒன்று புலப்படாமல் பிடிபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நெபுலஸ் ஒரு மீடியம் இது. அந்த மீடியம்ல நீ எப்படி குவான்டிஃபை பண்ணுவ? அப்போ கார்பரேட்ல வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லாரும், இவன் சொல்றான் அவன் சொல்றான் அவன் சொல்றான். அந்த மாதிரி ஒரு கணக்கே கிடையாது சினிமா என்பது. பிடிப்படாத இடத்தில் வெறும் அக்கௌண்டன்சி, புக்ஸ், அந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி என்ன அந்த சேல்ஸ் ஃபிகர்ஸ் வந்து பார்த்ததுனாலே அழிந்து போய்விட்டது. அமெரிக்கால டிஸ்னி, மார்வல் எல்லா படமும் ஃபிளாப். கெவின் ஃபைகன் ஒரே ஒரு ஆள், அவன் ஒரு நல்ல கிரியேட்டர். அவன் வந்து டிசியில வந்து சேர்றான், எல்லா படமும் ஹிட். ஸோ ஒன் கிரியேட்டர் who understands cinema as an author is more important. ஒரு விஷயம் தேவை, அப்பதான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கும். ஸோ அதை குவான்டிஃபை பண்றதுக்கு அறிவு வேணும். கார்பரேட் வந்து திரும்பி இந்த மாதிரி குட்டி சின்ன படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன போடுற தலைவா? ஒரு 2 கோடி பட்டா 2.5 கோடி வந்தா போருமே, 1.5 கோடி பட்டா 1.25 கோடி வந்தா போருமே. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அது கழுத்து என்ன தூக்கணும் என்ன இறக்கணும், அந்த மாதிரி பாகுபாடுகள் பார்த்து வச்சுட்டு கார்பரேட் எண்ட் ஆயிடுச்சு. காசு சொல்றலாம் ஷூட்டிங் போயிட்டான். இது முன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது பரோட்டா ஸ்டைல் மாதிரி. இப்போ வந்து இனிமேல் பிள்ளையார் சுற்று ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிஸ் should understand இதுதான் பாதை, இதுதான் எல்லா படங்களையும் என்கரேஜ் பண்ணி காசை இழக்க வேண்டாம். ஆனால் 120 படங்களை வந்து ஒரு 10 படம் தான் ஓடுதுன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் காம்படிஷன்ல ராதிகா வந்து நீங்க வந்து முதல் பாடம் எடுத்து வச்சிருக்கீங்க, பார்க்கும்போதே அது வந்து உங்களுக்கு வந்து போட்ட காசு திருப்பி வருங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ப்ரொஃபசர் பானர்ஜி எங்க அம்மாவோட பேரு. I'm very happy that your first set of rates is going to be a very beautiful step. நல்லபடியா காலை ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்.